சந்தர்ப்பங்கள் பார்ப்பார், நல்ல சந்தர்ப்பம் பார்ப்பார். நெகட்டிவ் தோட் உள்ள ஒருத்தர் நல்ல சந்தர்ப்பங்களில் பிரச்சனைகளை தேடுவார். நல்ல சந்தர்ப்பம் அவருக்கு கிடைச்சிருக்கும். சில நேரம் இடையில உடைஞ்சு உளுந்துருமோ அப்படியே நினைச்சு வீணா போனவ நின்றுவான். சில நேரம் உடைஞ்சு விழுந்துருமோ அப்படின்னு. பாசிட்டிவ் தாட் நம்மகிட்ட எப்பவுமே இருக்கணும். அப்ப பேச்சில் அது வெறும் பிள்ளைகள்கிட்ட பேசும்போது பாசிட்டிவா பேசணும். உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே தன்னுடைய மூளையை அதிகம் பயன்படுத்தியவர் அப்படி என்று ஒருத்தரை சொல்லுவாங்க, ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் மூளையை கூடுதலாக பயன்படுத்தி எப்படி கண்டுபிடிச்சாங்களா? ஐன்ஸ்டீனுடைய மூளைய மியூசியத்தில் வச்சிருக்காங்க. அதனுடைய மடிப்பை வச்சுதான் பயன்படுத்தினதை கண்டுபிடிக்கிறது. ரொம்ப பெரிய அறிவாளி ஐன்ஸ்டீன். பிறப்பால் ஜெர்மன், சுவிஸ் அவருக்கு சிட்டிசன் கொடுக்குது. செத்து போனதான் சுவிஸ்ல. ஐன்ஸ்டீனுடைய கணித தியரிகளை வச்சுதான் இன்னைக்கும் பெரிய பெரிய கோபுரங்கள் கட்டுறதும் பிளைட் பறக்கிறதும் அவனுடைய மெஸ் தியரிகள். அவனுடைய தியரிகள் சிலது இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. நான் சுவிஸ் போன டைம்ல ஐன்ஸ்டீனுடைய வீட்டை போய் பார்த்தேன். மியூசியம் மாதிரி வச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கப்படாத தியரிகள் இதுவரைக்கும் ஆய்வு செய்யறாங்க, முடியல. அவன் செத்து போனான் சொல்லி கொடுக்காம. அவ்வளவு பெரிய ஒரு அறிவாளி. அவன் சொல்றான், நான் இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணமே என்னுடைய தாயினுடைய பாசிட்டிவ் பேச்சு. பாசிட்டிவா பார்ப்பாங்க என்னுடைய தாய். அதான் ஒரு சந்தர்ப்பம். ஆனா உண்மையிலேயே ஐன்ஸ்டீனை பற்றி படிச்சவங்க பெரியவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நெட்ல தட்டி பாருங்க ஐன்ஸ்டீனை பற்றி. ஐன்ஸ்டீன் சரியான மறதியாளன், சரியான மறதி உள்ள ஒரு ஆள் தான் ஐன்ஸ்டீன். சில தப்பான முடிவுகளை எடுத்தார் ஐன்ஸ்டீன். தன் ரூமுக்குள்ள 2 பூனை இருந்துச்சு. அந்த பூனை வெளியில போகணும். அதுக்கு குட்டி பூனைக்கு சின்ன ஓட்டையும் பெரிய பூனைக்கு பெரிய ஓட்டையும் போட்டவர் தான் அவர். பெரிய ஓட்டையை போட்டா அதுக்குள்ளேயே குட்டி பூனை போகும்னு தெரியாதா? அந்த அளவுக்கு இருந்தவர் பெரிய லெவலுக்கு வாராரு. அவர் சொல்றார், ஜெர்மனியில அவர் ஆரம்ப பாடசாலையில படிக்கிற நேரம் அவருக்கு படிப்பும் வராது, படிக்கவும் விடாது. அவரு அடுத்தவங்களையும் படிக்க விட மாட்டாரு, அவரும் படிக்க மாட்டாரு. குளப்படி பண்ணி தான் இருப்பாங்க. ஸ்கூல்ல இருந்து சொல்லிட்டாங்க, உங்க பிள்ளைய கூட்டிட்டு போயிருங்க, முடியல வச்சுட்டு பாடம் நடத்த அப்படின்னு சொல்லிட்டாங்க. உம்மா வாராங்க. நம்மளுக்கு அப்படி ஒரு செய்தி நடந்ததா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்மள படிக்க விட்டுருக்கு, நம்ம படிக்கிறோம் இல்ல, உமாக்கு சொல்லிட்டாங்க உங்க பிள்ளைய கூட்டிட்டு போங்கன்னு. வரும்போதே இங்க சனியன எங்க அவன் அப்படித்தான் வருவாங்க. ஏண்டா நீ சோத்த திங்கியா மண்ணை திங்கியா மாடு மக்கு, உனக்கெல்லாம் படிப்பு வராத சாவுடா அப்படின்னு நம்ம தாய்மார்கள் சொல்லி பழக்கம். அதுதான் நெகட்டிவ் தாட். அந்த தாய் வந்தாங்க, அன்பாக அந்த பிள்ளைய தூக்கி சொல்றாங்க, மகன் இங்க இருக்கிற டீச்சர்மாருக்கு உங்களுக்கு படிச்சு தரத்துக்கு தெரியாதான்? உனக்கு முடியாது என்று சொல்லல, இங்க இருக்கிற டீச்சர்மாருக்கு உனக்கு படிச்சு தரத்துக்கு தெரியாதான்? உனக்கு படிச்சு தரத்துக்கு தெரிஞ்ச இடத்துல சேர்த்து விடுறோம், வாடா செல்லன்னு தூக்கிட்டு போனாங்க. என் தாய் எனக்கு முடியாது என்று சொல்லவில்லை, எனக்கு முடியும் என்று தான் சொன்னாங்க. எனவே மோட்டிவேஷன். படிக்கிறாங்க, கவுன்சிலிங் படிக்கிறாங்களா, மோட்டிவேஷன். பொதுவாக ஆசிரியர்கள் பட்டத்தை பெற்று ஆசிரியர் கல்லூரியில போய் பயிற்சி பெற்று அவங்களுக்கு கவுன்சிலிங் ஒரு பாடம், எப்படி குழந்தைகள்கிட்ட பேசணும். படிச்சு முடிச்சிட்டு பிராக்டிக்கல்ல இல்ல, பிள்ளைகளை திட்டுவாங்க. ஒரு சிலர், எல்லாரும் மனசுன்னு வந்துடாதீங்க, ஒரு சிலர் ஏண்டா நீ எல்லாம் எப்படா உருப்பட போற போடா அப்படின்றாங்க. எப்படா நீ உருப்பட போற, நீ மாடு மேய்க்க தாண்டா லாயக்கு அப்படின்னு சொன்னா அவன் மனசுல ஒரு எண்ணம் உருவாங்க, நம்ம படிக்க மாட்டோம், நம்ம மாடுதான் மேய்ப்போம். அதான் டயக்னோஸ் பண்ணிட்டாங்களே, நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அந்த பிள்ளை புரிஞ்சுக்குது. அப்படி இல்ல, உனக்கு முடியும் என்று சொல்லுங்க, உன்னால முடியும். நிறைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மனன சக்தி குறைபாடு தான். மனன சக்தி குறைபாடு. இசை கூடுதலாக கேட்க கேட்க மனன சக்தி ரொம்ப குறைஞ்சுக்கிட்டு இருக்கும். இசை கேட்க கூடாது. இசை மூளையில மெமோரி செல்ஸ ரொம்ப பலகீனப்படுத்தக்கூடியது. குழந்தைகளிடம் மனன சக்தி ரொம்ப குறைவு. இது இன்னும் இம்ப்ரூவ் ஆகுது. எப்படி தெரியுமா? எனக்கு மனப்பாடம் வருது. எந்த ஸ்கூல்ல ப்ரோக்ராம் பண்ண போனாலும் கடைசியா ஸ்டூடெண்ட் ப்ரோக்ராம்ல ஏதாவது கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே பிள்ளைகள் எல்லாம் கையை தூக்கி மனன சக்தி குறைவாக இருக்குது, அதுக்கு என்ன செய்யணும் சார் அப்படித்தான் கேட்கிறாங்க.
அவங்களே நினைக்கிறாங்க என்னால முடியாது, எனக்கு மனநம் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. பெற்றோர்களும் என் புள்ள மனன சக்தி ரொம்ப குறைவா இருக்காங்க, எதை சொன்னாலும் பாடம் வருது இல்லை, அவனுக்கு மனன சக்தி ரொம்ப கம்மியா இருக்குது, என்ன பண்றது? இதையே டாக்டர் மாட்ட போய் மனன சக்திக்கு என்ன செய்யறான்னு இந்த பிசினஸ் மேன் எல்லாம் என்ன செய்யறான், தொழிலை ஸ்டார்ட் பண்றான். பிசினஸ் மேன் மார்க்கம் என்ற பெயரிலும் சிலர் பிசினஸ் மேன் ஆகுறாங்க. நிகழ்ச்சியை போறது ஹவு டு லேர்ன் 6000 ரூபாய், இப்ப கொஞ்சம் குறைஞ்சி 1500 ரூபாய். ஹவு டு லேர்ன் 3 hour ப்ரோக்ராம். போன உடனே சுடு சுடு சுடுன்னு நல்லா தான் இருக்கும், போனவங்க இருப்பீங்க. இப்ப கேட்டு பாருங்க நிலைமைய, எல்லாம் பழைய நிலைமைக்கு வந்தாச்சு. அநியாயமா காசை கொடுத்துட்டோம். அவன் மட்டும் உழைச்சு கார்ல போயிட்டு இருக்கிறான், அவன் மட்டும் உழைச்சு டெவலப் ஆயிட்டான். ஏமாத்து பேர் வழி. 6 நாளில் ஆங்கில கோஷம். ஏண்டா ஒரு பாசை 6 நாளையில படிக்கலாமா? பாசையிலேயே ரொம்ப எளிமையா இருக்கிற பாசை அரபு பாசை தான். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், நான் சொல்லல. அரபு பாசை ரொம்ப ஈஸிங்கிறதுனாலதான் குர்ஆன் அந்த மொழியில இறக்கணும்னு திருக்குர்ஆன் சொல்லுது. 8 வருஷம் படிச்சு முடிச்சு விட்டு வந்தவர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்தா எழுத தெரியல. பாசைய 6 நாளையில படிக்கலான்னு எவன் சொன்னது? 6 நாளில் ஆங்கிலமா? 6000 ரூபாய் என்ன, 60000 ரூபாயும் கொடுக்க மக்கள் தயார். இதெல்லாம் ஏமாத்து பேர் வழிகள். அப்ப இந்த வீக் பாயிண்ட வச்சுக்கிட்டு ஒரு சிலர் உளவியல் ப்ரோக்ராம் அப்படின்னு உழைக்கிறான். காசு 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 என்று உளவியல் ப்ரோக்ராம். ஆனா உண்மையாக சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் யூனிவர்சிட்டியில படிச்சு பட்டம் பெற்ற அந்த நிகழ்ச்சி செய்ய மாட்டான். எவ்வளவு பேர் இருக்கான் யூனிவர்சிட்டியில கவுன்சிலிங் முடிச்சு டிப்ளமா முடிச்சு பெரிய பெரிய சைக்காட்ரிஸ்ட் எவ்வளவு பேர் இருக்கான். லண்டன்ல போய் ஸ்பெஷல் முடிச்சவன் எவனாச்சும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி 2000 ரூபாய் ஃபீஸ் போறானா? 10-15 வருஷமா கண்முழிச்சு படிச்சு பட்டம் பெற்று பெரிய பேர் எடுத்தவன் கூட அட்மிஷன் ஃபீஸ் ஹாஸ்பிட்டல் அவனை சந்திக்கிறதுக்கே 900 ரூபாய் தான். இது 6000 ரூபாய். இதெல்லாம் போட்டு என்ன பாடுபடுத்துறானுங்க. அப்ப நம்ம வீக் பாயிண்ட வச்சுக்கிட்டு ஒரு குரூப் இப்படி உழைக்குது, இன்னொரு குரூப் என்ன செய்யுது? நம்ம வீக் பாயிண்ட வச்சுக்கிட்டு மருந்து தயாரிக்கிறாங்க. ஞாபக சக்திக்கு டோனிக், வல்லாரை. வல்லார் உண்மையிலேயே வல்லார ஞாபக சக்திக்கு நல்லோம். பிள்ளைகளுக்கு வல்லார கொடுங்க. ஆயுர்வேதத்துல வல்லாரைக்கு சொல்றது மாணவர்களின் தோழன் அப்படின்னு. பராக்கா தயாரிப்புல கொட்டுக்கொள்ள என்றுதான் டெப்லெட்டுக்கு பேரே. பார்மசில போய் கேட்டா தெரியும். டெப்லெட்டுக்கு பேரே கொட்டுக்கொள்ள. மெமோ பிளஸ் என்ற டெப்லெட் வருது. அப்ப இப்படி எல்லாம் டெப்லெட் வருது. நமக்கு தேவை இருக்கு, அவனுக்கு பிசினஸ் நடக்குது. ஒன்னும் மருந்து மாத்திர தேவையில்லை, மோட்டிவேஷன் பண்ணுங்க. உனக்கு முடியும் என்று நாங்க சொல்லணும், எனக்கு முடியும் என்று ஒவ்வொரு மாணவனும் சொல்லணும். நமக்கு முடியும், நம்மளால முடியும். பாசிட்டிவா பாருங்க. ஐன்ஸ்டீனுடைய அம்மா என்ன சொன்னாங்க? இவங்களுக்கு படிச்சு தரதுக்கு தெரியாதான், உனக்கு தெரிஞ்ச இடத்துல சேர்த்துறோம் வா அப்படின்னு. உனக்கு முடியுண்டா, உனக்கு 6000 சொன்னது. நம்ம பிள்ளைகளை மோட்டிவேஷன் பண்ணுங்க. உனக்கு 7டா, நீ செய்வ மகன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவன் செய்த ஒரு சிறப்புக்கு பரிசு பாராட்டு இந்த நிகழ்ச்சி